வணக்கம். நம்ம கார் அகாடமியில் ஏஐ நோக்கிய பயணத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரிஸ் பார்த்துருக்கோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நம்ம சேனலில் வந்து ஏன் சின்ன சின்ன வீடியோஸாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அது யூஸ்வலாக என்னென்னா யாருக்குமே வந்து பெரிய வீடியோவாக இருந்தால் போர் அடிக்கிற சான்சஸ் இருக்கும். நம்மளே வந்து 60 நிமிஷம் வீடியோ க்ரியேட் பண்ணலாம், பட் அதை வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்து சின்ன சின்ன கான்செப்டாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. இப்போ லிஸ்ட்டை பற்றி நம்ம 60 நிமிஷம் எடுக்கலாம். 60 நிமிஷம் எடுத்தோம் அப்படின்னா சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அப்படியே போயிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணி சின்ன சின்னதாக பண்ணால் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன டார்கெட் பண்ணுறோன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடணும். இன்றைக்கி வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட்டாக எது எல்லாமே நடக்கணும். அவ்வளோ குவிக்காக இருக்கிற உலகத்தில் வந்து 60 நிமிஷம் வந்து உட்காந்து ஒரு வீடியோ பார்ப்பாங்களா, பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப டவுட்டு. ஒரு படமே வந்து 3 மணி நேரம் இருந்தால் போரிங் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும்போது நம்ம வீடியோ வந்து ஒரு 60 நிமிஷம் அல்லது 40 நிமிஷம் எடுத்தோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பொறுமை யாருக்குமே இருக்குமா அப்படிங்கிறது தெரில. அதனால தான் நம்மளுடைய வீடியோலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்ற இதிலையே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, ஸோ திரும்ப ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் நம்ம வந்து ஆரம்பிப்போம். இந்த லிஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஓகே, லிஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம பழைய இதை வந்து டெலீட் பண்ணிடுவோம். அதனால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கமெண்ட்ஸ் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ போன தடவை நம்ம எதோட நிறுத்தணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, போன தடவை வந்து நம்ம லிஸ்ட்டில் உள்ள அந்த லிஸ்ட்டில் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம், இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். அதாவது ஒரு லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி லிஸ்ட்டை மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் ஆஸ்ட்ரிஸ்க் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் வந்து நம்ம ×3 போட்டாலும் கூட 3 தடவை அந்த லிஸ்ட் ரிப்பீட் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டு ஸ்லைசஸ். ஓகே, ஸோ லிஸ்ட்டு ஸ்லைசஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போது போன தடவை க்ரியேட் பண்ண மாதிரி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணுவோம். யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. பிரிண்ட் L1ன்னு வச்சுக்கோங்க. போன தடவை L அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் L2 அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது L1 எங்கே அப்படிங்கிற டவுட் இருந்தது. ஸோ இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ லிஸ்ட்டு ஸ்லைசிங் நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இதை பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் L1 ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா U அப்படின்னு வரும். அதே மாதிரி போன தடவை நம்ம என்ன பார்த்தோம்னா லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கூட மாற்ற முடியாது, பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் L1 ஆஃப் 0 கொடுக்கும்போது U அப்படின்னு சொல்லி வருது. அதையே நம்ம வந்து 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா N வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி பைத்தான் மட்டும் கிடையாது, ப்ரோக்ராமிங்கை வந்து லைவாக வந்து கற்றுக்கிறதுல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம ஒரு இதை டைப் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்களே உட்காந்து அந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணுற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இதே சும்மா ஒரு புக்கு படித்தோன்னாலும் இல்லை ஏற்கனவே ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடில் போட்டு இதுதான் அவுட்புட் வரும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும் அந்த நேரத்தில். ஆனால் அதை வந்து பண்ணி பார்த்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைவாகவே நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்கள் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே டைப் பண்ணி ரன் பண்ணி காமிக்கும்போது நீங்களே டைப் பண்ண மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்களே டைப் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்லைசிங் கான்செப்டுக்கு வருவோம். பிரிண்ட் L1 1:3 இப்படி கொடுத்தோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இங்கே N அப்படின்னு. இதில் U வந்து 0, N 1, I 2, அதாவது 0லேருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். யூவோட இண்டெக்ஸ் வந்து 0, என்னோட இண்டெக்ஸ் 1, ஐயோட இண்டெக்ஸ் 2, வியோட இண்டெக்ஸ் 3 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ஒய்யோட இண்டெக்ஸ் வந்து 9 அப்படின்னு இருக்கும். ஏன்னா 10 கேரக்டர்ஸ் இருக்குது இதில். இப்போது 1:3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா 1ல் ஆரம்பித்து 3 வரைக்கும் வரும். ஆனால் தேர்டு இந்த 3யை பிரிண்ட் பண்ணாது. ஸோ N and I பிரிண்ட் ஆகும். இப்போது நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், NI
இது வந்து பிரிண்ட் பண்ணுது. இந்த லிஸ்ட்டை வந்து 1:3 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா. அதே மாதிரி நீங்கள் வந்து L1:5 ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நம்பர் இங்கே கொடுக்கலன்னா 0ன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம கோலனுக்கு ரைட் சைடில் ஒரு நம்பர் கொடுக்கலன்னா அது எண்டு வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சைடு கொடுக்கலன்னா ஸ்டார்ட்லேருந்துன்னு அர்த்தம், இந்த சைடு நம்பர் கொடுக்கலன்னா எண்டு வரைக்கும்னு அர்த்தம். அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் இது மாதிரியும் பார்ப்போம். ஸோ பிரிண்ட் L1:4 ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா L1ஓட அவுட்புட் வந்து n, அதையும் வேணும்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். L1ஓட அவுட்புட் வந்து அப்படியே ஃபுல் யூனிவர்சிட்டி. அது ரொம்ப கிளியராக வேணும் அப்படின்னா நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம். L1 ஈக்குவல் டு அடுத்தது L1 ஈக்குவல் அடுத்தது L1:1:3 இஸ் ஈக்குவல் டு அடுத்தது L1:5 ஈக்குவல் டு அடுத்தது L1:4 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ரன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா L1 ஃபுல் யூனிவர்சிட்டி வந்துருச்சு. L1 வந்து n. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா, L1 அப்படின்னு கொடுத்தா நமக்கு லிஸ்ட்டு வரல. இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர் மட்டும் தான் வந்திருக்கு, அதாவது அந்த எலமெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. அதே நம்ம ஸ்லைசிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லிஸ்ட்டாகவே வருது. அதை வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே இப்போ 1:3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இது 1, n வந்து லொக்கேஷன் 1, அப்புறம் 2 வருது, 3 வராது, 3 வரைக்கும் வரும். ஓகே. அதே மாதிரி 5 அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம இங்கே கொடுக்கல அப்படின்னா 0ன்னு அர்த்தம். ஸோ u வந்துருச்சு, n வந்துருச்சு, i வந்துருச்சு, v வந்துருச்சு, e வந்துருச்சு. r தான் வந்து 5, r வராது. ஓகே. ஸோ UNIVE யூனிவ் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது 4: அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் 4: அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 0 1 2 3 4 வந்து இ. ஸோ இலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், எண்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வராது, ஆனால் ஸ்டார்ட்டில் என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து வரும். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த மிஸ்டேக். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமில் கொஷின் வந்தது அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி L1:4 அப்படின்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கிளியராக உங்களுக்கு தெரியணும். எண்டில் வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் பிரிண்ட் பண்ணாது, ஆனால் ஸ்டார்டிங்கில் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்னன்னா, நீங்கள் வந்து 2 பக்கமே கொடுக்கலனா அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரும். ஓகே. ஸோ L1 is equal to L1:: இப்படி கொடுத்தோன்னா ஃபுல்லாகவே வரும், எல்லாமே வரும். பாருங்கள், ஃபுல் யூனிவர்சிட்டியே அப்படி வந்துருச்சு. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இம்மியூட்டபிள் கிடையாது, லிஸ்ட்டு மியூட்டபிள். இப்போ L1லேயே நம்ம L1:0:3 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் அப்பர் லெட்டராக மாற்றுவோம். U N அப்புறம் I இந்த மாதிரி. ஏன்னா இதில் 0:3னா 0 1 and 2 3 வராது. ஓகே. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. இப்போ திரும்ப வந்து நம்ம பிரிண்ட் L1 இஸ் ஈக்குவல் டு L1 பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணால் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 இது மாறிடுச்சு, UNI. இது வந்து ஸ்ட்ரிங்கில் நீங்கள் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஆனால் லிஸ்ட்டில் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இப்போ நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம லிஸ்ட்டில் டேட்டாவை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ டேட்டா நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா L1.append. ஸோ அப்பெண்டில் நம்ம ஜஸ்ட்டு இப்போ ஒரு டாட் மட்டும் ஆட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி டாட் கிடையாது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிண்ட் L1 ஈக்குவல் டு L1. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபைனலாக ஒரு டாட் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி லைனில் டாட் கிடையாது, இப்போ டாட் ஆகிருக்கு. ஸோ அப்பெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த லிஸ்ட்டு வந்து அப்பெண்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இப்போ நம்ம 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். L2 ஸோ L2ல் நம்ம கார் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு, சிங்கிள் எலிமெண்ட் லிஸ்ட்டு தான். அதே மாதிரி செகண்ட் இதில் அகாடமி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதில் நம்ம அப்போதான் என்ன பார்த்தோம் அப்படின்னா L4 இஸ் ஈக்குவல் டு L2 ப்ளஸ் L3 இந்த மாதிரியும் கொடுத்தோம். பிரிண்ட் L4 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கார் அகாடமி அப்படின்னு சொல்லி இங்கே வருது. இதையே எப்படி இன்னொரு வகையிலையும் பண்ணலாம் அப்படின்னா L5 L2 டாட் எக்ஸ்டெண்ட். இப்போது ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். L4ல் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு புது லிஸ்ட்டே க்ரியேட் ஆகும். L4 அப்படிங்கிற லிஸ்ட்டு L2 அப்படியே இருக்கும், L3 அப்படியே இருக்கும். இப்போ L2ல் வந்து நம்ம L3 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பிரிண்ட்டை வந்து L2 பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ L2 பிரிண்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், L2 வந்து இப்போ கார் அகாடமி, மொதல் வந்து L2ல் கார் மட்டும்தான் இருந்தது, இப்போ கார் அகாடமி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அதே மாதிரி வேறு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த லிஸ்ட்லேயே இருக்குது. நம்ம இதில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னா டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ். ஸோ டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டெலீட் பண்ணுறது இப்போது L2ல் கார் அகாடமி அப்படின்னு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா L2 டாட் பாப் ஆஃப் 1, அதாவது இதில் என்னென்னா L2ல் 0th லொக்கேஷனில் கார் இருக்குது, 1 லொக்கேஷனில் அகாடமி இருக்குது. இப்போ நம்ம அகாடமி ஆட் பண்ணோம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த அகாடமியை எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா பாப், அதாவது இந்த 1th லொக்கேஷனில் இண்டெக்ஸ் 1ல் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை நம்ம எடுக்க சொல்கிறோம். அந்த எடுத்த எலிமெண்ட் ரிட்டர்ன் இந்த RETயில் வந்திருக்கும், அதை வந்து RET பிரிண்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ L2 வந்து இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு L2 ரன் பண்ணி பார்ப்போமா. இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் பண்ணது அகாடமி வந்துருச்சு. அதே மாதிரி L2ல் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கார் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து இப்படி நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு இதுவும் இருக்குது. திரும்ப நம்ம L2 டாட் எக்ஸ்டெண்ட் L3 பிரிண்ட் L2 ஈக்குவல் டு L2. இதில் இன்னொரு வகையில் நம்ம இப்போ பாப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸ் கொடுக்கும்போது ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆச்சு. அது எதுவும் நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ரிட்டர்ன் டெல் L2 ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அந்த எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா L2, ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஃபைனலாக பாருங்கள், L2 இங்கே கார் அகாடமின்னு இருக்குது, அது இந்த லைனோடது. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபுல் ப்ரோக்ராமோட இதையும் பார்க்கலாம். நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணதை மட்டும் பார்க்கலாம். டெல் L2 ஆஃப் 1, அதுக்கு வந்து டெல் L2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கே புரியும் இந்த இடத்துல ரன் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஸோ டெல் L2 அப்படின்னு சொல்லி இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த L2 ஆஃப் 1 வந்து டெலீட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ அந்த L2 ஆஃப் 1 என்னன்னா இந்த இடத்துல அகாடமி, அதை தான் நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் கார். ஸோ இந்த இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா பாப்புக்கும் டெல்லுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். பாப் வந்து இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், எந்த வேல்யூ டெலீட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதே டெல் வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம திரும்பியும் அந்த L2ல் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து தேர்டு டைம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். தேர்ட் டைம் L2. இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ என்ன வேல்யூ ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரெக்டாகவே இங்கே கொடுக்கலாம், அகாடமியை ரிமூவ் பண்ணு. ஸோ இவ்வளோ நேரம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ரிமூவ் L2. ஸோ ரிமூவ் L2, அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் தேர்ட் டைம் L2 இந்த இடத்துல கார் அகாடமி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் L2 வந்து திரும்பியும் கார் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் எப்படி டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து லிஸ்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லிஸ்ட்டு வந்து சேமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள்
பார்க்குறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம L2 L3 இது ரெண்டுமே சேம் லிஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா பிரிண்ட் L2 இஸ் L3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு வந்துடும். நம்மளுக்கே தெரியும் L2 அண்ட் L3 சேம் கிடையாது, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, str யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் LSTR லிஸ்ட்டை வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் STR அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் LSTR. ஓகே, அதுவே குழப்பம் வரும். LSTR இஸ் ஈக்குவல் டு LSTR. ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம கொடுத்தது ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் அதை லிஸ்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம யூனிவர்சிட்டிக்கு இங்கே க்ரியேட் பண்ணோம் ஒரு எலிமெண்ட்டாக இந்த லிஸ்ட்டில். ஸோ ஸ்ட்ரிங்காக நம்ம ஜஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே லிஸ்ட் ஆஃப் STR போட்டோம் அப்படின்னா லிஸ்ட்டே க்ரியேட் ஆகிடுது பாருங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இதில் இன்னொரு, இப்போ நம்ம கேரக்டராக பண்ணோம், வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணுவோம், கார் அகாடமி. ஓகே, இப்போ வந்து L words இஸ் ஈக்குவல் டு வேர்ட்ஸ் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோன்னு வச்சுங்க, பிரிண்ட் L words. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் L words பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கார் அகாடமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த கார் அகாடமி எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஒரு எலிமெண்ட்டாகவும் செகண்ட் வேர்டு வந்து ஒரு எலிமெண்ட்டாகவும் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிடுவோம். அந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு வேர்டு வந்து கார், அது வந்து ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது இங்கே. அதே மாதிரி அகாடமி, இது ஒரு வேர்டு, இது வந்து ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு அப்படின்னா, எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணிடும். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு பேர் என்னென்னா, அதுக்கு பேர் டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டீலிமிட்டர் இஸ் ஸ்பேஸ் பை டிஃபால்ட். ஓகே, இப்போ இந்த டீலிமிட்டரை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுங்களேன், வேர்ட்ஸ் 2 is equal to car slash academy இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட வேர்ட்ஸே வந்து ஸ்லாஷ் பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா L words 2 is equal to words 2 dot split. நம்ம இந்த இடத்துல அந்த டீலிமிட்டர் கூட சொல்லலாம். டீலிமிட்டர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோ, அந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா L words 2 is equal to L words 2. ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். நம்ம ரன் பண்ணால் பாருங்கள், கார் அகாடமி. இப்போ இந்த டீலிமிட்டர் நம்ம கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்றது பாருங்கள். ஸோ டீலிமிட்டர் கொடுக்கல அப்படின்னா ஒரே வேர்டாக வந்துடும் பாருங்கள், கார் ஸ்லாஷ் அகாடமி சிங்கிள் கோட்ஸில் ஒரே எலிமெண்ட்டாக வந்துடும். அதுவே நம்ம அந்த டீலிமிட்டர் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ டீலிமிட்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தருது. ஸோ டீலிமிட்டர் வந்து பை டிஃபால்ட் ஸ்பேஸ், அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா டீலிமிட்டர் வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்டில். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்ப்ளிட்டுன்னு ஒன்று பண்ணோம். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோன்னா ஒவ்வொரு கேரக்டராக பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரிங்லேருந்து லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆப்போசிட்டில் லிஸ்ட்டாக இருக்கிறத எப்படி ஸ்ட்ரிங்காக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இப்போது LW இங்கே வந்து நம்ம கேபிட்டலில் இந்த தடவை பண்ணுவோம், அப்பர் லெட்டரில் கார் அகாடமி, நான் ஸ்மால் லெட்டரில் நிறைய பண்ணியிருக்கோம், குழப்பம் உங்களுக்கு. பிரிண்ட் LW is equal to LW. ஓகே,
அதே இது LWSTR, அதாவது நம்ம லிஸ்ட்லேருந்து இப்போ ஸ்ட்ரிங்குக்கு மாற்றுறோம். ஸோ லிஸ்ட்லேருந்து ஸ்ட்ரிங்குக்கு மாற்றுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம டீலிமிட்டர் டாட் ஜாயின் ஆஃப் LW print LWSTR is equal to LWSTR. ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ ரன் பண்ணால் ஃபஸ்ட்டு பாருங்கள், LW இந்த இடத்துல பண்ணது அதை ஒரு லிஸ்ட்டாகவே பிரிண்ட் பண்ணியிருக்கு. LW கார் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்டும் அகாடமி அப்படிங்கிறதும் ஒரு எலிமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்ட்ரிங்காக மாற்றும் போது இதை கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் LWSTR அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோன்னா அது ஸ்ட்ரிங்னு வரும். கிளாஸ் STR அப்படின்னு சொல்லி வருது பாருங்கள், ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக கார் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்காகவே வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் லிஸ்ட்டை பற்றி உள்ள ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு மெயினாக தெரியணும் அப்படின்னா லிஸ்ட்டில் எப்படி எலிமெண்ட் ஆட் பண்ணுறது, லிஸ்ட்டில் எப்படி எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஆட் பண்ணுறது ஜஸ்ட்டு நீங்கள் அப்பெண்டுன்னு கொடுக்கலாம், இல்லை ஒரு 2 லிஸ்ட்டை நீங்கள் அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்டுன்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி லிஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போ வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 விஷயம் இருக்குது. பாப், அப்புறம் பாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூ ரிட்டன் ஆகும். அது வேணாம், ரிட்டன் வேல்யூ நமக்கு வேணாம் அப்படின்னா டெல் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம டெல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த எலிமெண்ட்டுன்னு தெரிஞ்சாலே அதை ரிமூவ்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஸோ பாப்புக்கும் ரிமூவ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பாப் வந்து நம்ம எந்த எலிமெண்ட் அப்படிங்கிற லொக்கேஷனை மட்டும் சொல்லுவோம். உங்களுக்கு அந்த என்ன எலிமெண்ட்டே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ரிமூவ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 2 லிஸ்ட்டு சேமா அப்படிங்கிறதுக்கு அந்த இஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்லேருந்து லிஸ்ட்டு போகிறதுக்கு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணலாம். ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் அப்படியே லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணணும், ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து டீலிமிட்டர் வேறு ஏதாவது டிஃபால்ட்டாக ஸ்பேஸ் தான் டீலிமிட்டர், வேறு ஏதாவது டீலிமிட்டர் யூஸ் பண்ணணும்னா அதை கூட நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி லிஸ்ட்லேருந்து ஸ்ட்ரிங்காக பண்ணுறதுக்கும் வந்து ஜாயின் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க லிஸ்ட்டு பற்றி. ஸோ லிஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து AI நோக்கிய பயணத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் அடித்தளம் கற்றுட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து ஏஐயில் இறங்கி நிறைய விஷயங்கள், நிறைய ப்ரோக்ராம் அதுலேயும் பார்ப்போம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சைனிங் ஆஃப். பார்ப்போம். பாய்.